நம்ம எல்லாரும் இன்னும் ரீசெண்டாக ஏர் இண்டியாவோட கிராஷோட இம்பேக்ட்லேருந்தே வெளியில் வராத இந்த சமயத்தில் அடுத்தடுத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு பெரும் பாதிப்பு அளிக்கிற அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வரலாற்றில் இது வரைக்கும் இந்த ஒரு ரீசன்னால பெரும்பாலும் ஃப்ளைட் டிலேஸ் அண்ட் கேன்சல்ஸ் ஆனதில்லை. இப்போ ஃப்ளைட் டிலே இல்லை கேன்சல் ஆகுதுன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும், என்ன ரீசனாக இருக்கும்னு தோணும். ஃபர்ஸ்ட் வந்து எது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெதராக இருக்கலாம்னு சொல்லி யோசிக்க தோணும். பட் இங்கே ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிச்சதுனால அதிலிருந்து உருவான ஆஷ்னால வந்துட்டு நிறைய ஃபிளைட்ஸ் டிலே அண்ட் கேன்சல் ஆயிருக்கு. இது இந்தோனேஷியால நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாது நம்மளோட இந்தியாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து 5 ஹெலிகாப்டர் கிராஷ்க்கு உள்ளாயிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஏர் இண்டியாவோட 171 ஃப்ளைட் அகமதாபாத்தில் கிராஷ் ஆனதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். பைலட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கிராஷ் பற்றி வந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் பத்தி நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும். ஸோ மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், கடந்த 15 வருஷத்துல வல்கனிக் எரப்ஷன்னால ஃபிளைட் டிராவல் பெரும்பாலும் பாதிக்கப்படல. 2010 எஸ்டோனியால நடந்த ஒரு வல்கனிக் எரப்ஷன்னால தான் ஃபிளைட் டிராவல் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்தோனேஷியால நடந்திருக்க இந்த வல்கனிக் எரப்ஷன்னால வந்துட்டு ஃபிளைட் டிராவல்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்கு. நியூஸ்ல அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு எரிமலை வெடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்னு, அதே மாதிரி தான் இருக்கு. அது ரியாலிட்டியில் நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போதே பயங்கரமா தான் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், இந்த லாவா ஃப்ளோ எல்லாம் ஆகும் இந்த எரிமலை வெடிப்புனால. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால இந்தோனேஷியாவோட கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உடனே வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நம்மளோட இந்தியாவில் ஏர் இண்டியாவோட கிராஷில் கிட்டத்தட்ட பொதுமக்கள் 280 பேர் இறந்து போயிருக்காங்க. அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. பட் இன்னொரு சைடில் நம்ம யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்தியாவிலேயே 5 ஹெலிகாப்டர்ஸ் தொடர்ந்து கிராஷ்க்கு உள்ளாயிருக்கு. ரீசெண்டாக உத்தராகண்டில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்க்கு உள்ளாயிருக்கு. அந்த ஹெலிகாப்டரில் மொத்தம் 7 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு 2 வயசு குழந்தையும் கூட. அந்த 7 பேருமே அந்த கிராஷில் இறந்து போயிருக்காங்க. ஜூன் 15 கேதார்நாத்லேருந்து குப்தகாஷிக்கு போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹெலிகாப்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு ஹெலிகாப்டர் கிராஷ்க்கு உள்ளாயிருக்குன்னு. அண்ட் அதில் இருந்த 7 பேருமே உயிரோடு இல்லைன்றதும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த டைமில் நார்த்தில் அதிகமாக இந்த யாத்திரைக்கு போவாங்க. அதுக்காக தான் இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஹெலிகாப்டர்ஸில் தொடர்ந்து 5 ஹெலிகாப்டர்ஸ் வந்து கிராஷ்க்கு உள்ளாயிருக்கு. இதனால இப்போதைக்கு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சர்வீஸ் எதுவுமே வந்து அவைலபிளா இருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லா ஹெலிகாப்டர்ஸும் சர்வீஸ் செக்ஸ், டெக்னிக்கல் செக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ், பர்டிகுலரா இந்த மவுண்டன்ஸ்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பைலட்ஸ் மட்டும் தான் இங்கே ஃப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. மூணாவது, ஆல்ரெடி நடந்த ஏர் இண்டியா கிராஷ் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்துட்டு லேண்டிங் கியர், அப்புறம் ரேம் ஏர் டர்பைனோட டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பற்றி வந்து நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். அதை தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம மிஸ் பண்ண சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்லேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. ரொம்பவே மிராக்கிளான ஒரு விஷயம் தான் இது. அவர் உட்காந்து இந்த சீட் வந்து 11A. இந்த ஒரு பர்டிகுலர் சீட்டில் 1998 நடந்த ஒரு மிகப்பெரிய ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. அதே சீட்டில் தான் வந்து அவரும் உட்காந்துருக்காருன்றதை வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 11A சீட்டில் உட்காந்தாலே தப்பிச்சிடலாம்லாம் நிறைய பேர் பேசுறத பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது உண்மை கிடையாது. இந்த 11A சீட் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீட். பிளைன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்கு. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ்ல நிறைய சீட்ஸும் இருக்கும். அந்த சீட்ல எல்லாம் உட்காந்தா நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பிளைனும் ஒரே மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிறது இல்லை. ஒரு பிளைனும் வேற வேற ப்ராப்ளம்ஸ்னால வேற வேற மாதிரி தான் ஆக்சிடென்ட்டுக்கு கிராஷ்க்கு உள்ளாகுது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளைன் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த வீடியோல நம்ம பார்க்க முடிஞ்சது என்னன்னா, இந்த பிளைன் வந்து நேரா போய் தான் கீழே ஹிட் ஆயிருக்கும். அதாவது இப்படி நேரா போய் அது கீழே ஹிட் ஆயிருக்கும். ஆனா நேபாள்ல நடந்த ஒரு கிராஷ்ல வந்து பிளைன் வந்து பேங்க் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயும் பேசியிருக்கோம், இப்படி ஒரு சைடா சாஞ்சு போய் ஹிட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஹிட் ஆகும்போது விங்கு தான் ஃபர்ஸ்ட்டும் முதல்ல இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆகிற இடமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டா தான் இருக்கும். அதனால இந்த 11A சீட் இன்சிடென்ட் வந்து ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான்.
இப்போ டெக்னிக்கல் சைடுக்கு வந்தோம்னா இந்த பிளைன் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு எப்படி உள்ளாயிருக்கும், அதுவும் டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷத்துலயே இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா டியூயல் இன்ஜின் ஃபெயிலியர் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2 இன்ஜினும் ஃபெயில் ஆயிருக்கிறது காரணத்தினால இந்த பிளைன் வந்து லிஃப்ட் கிடைக்காம அது கீழே விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் படி பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டோட ஒரு இன்ஜின் வந்து மார்ச் 2025ல தான் புதுசா போட்டிருக்காங்க. இன்னொரு இன்ஜின் வந்து நெக்ஸ்ட் டிசம்பர் 2025ல தான் மெயின்டெனன்ஸ்க்கு போக இருந்ததா இந்த ஏர் இந்தியாவோட சிஇஓ வந்து நியூஸ்ல சொல்றது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்கும்? இந்த டைம்ல தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இன்னொரு கெஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபியூயல் கண்டாமினேஷன். ஃபியூயல் கண்டாமினேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப காமனானது வந்துட்டு வாட்டர் தான். இது எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர்கிராஃப்ட் ரீஃபியூயலிங் பண்ணும்போது கண்டென்சேஷன் இல்ல லீட்ஸ் இல்ல இந்த ஃபியூயல் போற லைன் ஏதாவது ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபியூயல் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபியூயல் கண்டாமினேஷன் நடந்தா ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய 2 இன்ஜின்ஸும் மால் ஃபங்க்ஷன் ஆகி பெரிய டிசாஸ்டருக்கு இந்த ஏர்கிராஃப்ட் உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபியூயல் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். முதல் விஷயம், இந்த ரீஃபியூயலிங் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்டுக்கு மட்டும் நடக்கலை, மற்ற ஏர்கிராஃப்ட்டுக்கும் இதே ரீஃபியூயலிங் தான் நடந்திருக்கு. பட் மற்ற ஏர்கிராஃப்ட்லாம் சேஃபாக தான் வந்து ஃப்ளை ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற ரீஃபியூயலிங் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனது, அதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அடுத்து எதனால் இந்த கிராஷ் நடந்திருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே சிவிஆர்னு ஒன்று இருக்கும், எஃப்டிஆர்னு ஒன்று இருக்கும். சிவிஆர்ன்றது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், எஃப்டிஆர்ன்றது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கிறதுன்றனால நம்மளோட இந்தியால இருந்து இதை யூஎஸ்க்கு அனுப்ப போறாங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி என்ன நடந்திருக்குன்றதை தெளிவாக சொல்ல போறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருந்து வாய்ஸ் ரொம்பவே கிளியரா கேட்க முடியுதுன்றதும், அண்ட் பைலட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிவ் அப் பண்ணல, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும், அண்ட் டெக்னிக்கலா வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதையும் வந்துட்டு நியூஸ்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த டெட்லி ஏர் இந்தியாவோட கிராஷ் பேசஞ்சர்ஸை மட்டும் பாதிக்கலை, இல்லை பொதுமக்களை மட்டும் பாதிக்கலை, அங்கே இருக்கிற பைலட்ஸையுமே ரொம்பவே பாதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இதே ஏர் இந்தியாவோட போயிங் 787 ட்ரீம் லைனரை ஃப்ளை பண்ண இருந்த ஒரு பைலட் அந்த பிளைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரன்வேல இருக்கும்போது அவருக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அதனால இன்னொரு பைலட்டை தேடி 2 மணி நேரம் கிட்டத்தட்ட டிலேக்கு அப்புறமா அந்த பிளைன் வந்து அங்கேருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நம்மள மட்டும் கிடையாது, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க பைலட்ஸையும் ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 1 வீக்காக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பெரும் பாதிப்பை பார்த்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே. அண்ட் இந்த ஏர் இந்தியாவோட கிராஷோட ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து ஏஏஐபி, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, இவங்க வந்து நம்மளோட இந்தியன் டீம், இவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் இன்னும் சில நாட்களில் வரணும். இன்னும் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கிடைக்கும்ன்றதையும் வந்து விக்கிபீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிராஷ் எதனால நடந்திருக்குன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் போயிங் வெரைட்டியில் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இல்லாதி இன்னும் ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இது வந்து காக்பிட்டில் லாஸ்ட் மினிட்ஸில் பைலட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் வந்தால் தான் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்றதை நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா மொபைல் எடுத்து எதையாவது ஓப்பன் பண்ணாலே உடனே ஏவியேஷன் நியூஸ் தான் வந்துட்டு இருந்தது. அடுத்தடுத்து பிளைன்ஸ் வந்து டிலே ஆகுறது, பிளைன்ஸ் வந்து பாம் த்ரெட்னால வந்து நான் ஆக்சுவலி இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய சொல்லலை. நிறைய பிளைன்ஸ் வந்து பாம் த்ரெட்னால வந்து திருப்பி அதே இடத்துல லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்டாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அது மட்டும் இல்லாத இந்த ஏர் இந்தியாவோட கிராஷில் வந்து சில பாயிண்ட்ஸ் அப்போ நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், நிறைய அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாமே உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskir Niraj. Bye bye, take care, keep smiling.